array end, you are given two integers n and x. ரெண்டு integer கொடுத்துருக்காங்க n-ம் x-ம். You have to construct an array of positive integer nums. நம்ம ஒரு அரேவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், உருவாக்கணும். ஆஃப் சைஸ் n, n என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சைஸில் உருவாக்கணும். இது 3னா 3 index array of 3 elements உருவாக்கணும். கண்டிஷன் என்னன்னா, for every element, for every index I plus 1 is greater than I. அதாவது நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து ப்ரீவியஸ் எலமெண்ட்டோட அதிகமாக இருக்கணும். அந்த ரிசல்ட் ஆஃப் பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேஷன் பிட்வீன் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் நம் இஸ் எக்ஸ். எல்லாத்தையும் பிட்வைஸ் அண்டு பண்ணால் நமக்கு எக்ஸ் கிடைக்கணும். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா, ரிட்டர்ன் த மினிமம் பாசிபிள் வேல்யூ ஆஃப் அரே ஆஃப் n-1. அதாவது நம்ம அரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்ல, அது நம்ம ஆஃப் n-1 என்ன லாஸ்ட் எலமெண்ட், அதோடைய மினிமம் பாசிபிள் வேல்யூ என்ன, அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு சிம்பிளாக லாஜிக் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் எக்ஸ் பண்ணால் எக்ஸ் கிடைக்கணும். கரெக்டாக? அப்போ மினிமம் நம்பரே எக்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா அதோட கம்மியான எலமெண்ட்டோட நம்ம அண்டு பண்ணும்போது எக்ஸோட கம்மியாகிடும். ஓகே, நீ என்ன தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ எல்லா நம்பரையும் அண்டு பண்ணுற, எல்லா நம்பரையும் அண்டு பண்ணினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 and 5 and 3ன்னு வச்சுக்கேன். இப்போ 4க்கு இந்த பிட்டு செட் ஆயிருக்கா, 5க்கு இந்த பிட்டு செட் ஆயிருக்கு. ஆனால் 3க்கு இந்த பிட்டு செட் ஆகலை. அப்போ அண்டு பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, எது சின்ன நம்பரோ அதை விட கம்மி நம்பர் தான் வரும். அந்த நம்பர் வரும், இல்லை அதை விட கம்மி நம்பர் தான் வரும் அண்டு பண்ணும்போது. ஏன்னா இந்த பிட்டு செட் ஆகலை, 0 ஆகிடும். எல்லாம் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அண்டு பண்ணினா 0 தான் வரும். ரைட்? ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு 0வாவது இருக்குது. ரைட்? ஸோ அப்போ உனக்கு பிட்வைஸ் அண்டு பண்ணி எக்ஸ் வரணும்னா நீ மினிமம் எக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் அண்டு பண்ண ஆரம்பிக்கும் போது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வேல்யூவாக போய் நீ அண்டு பண்ணிகிட்டே வரணும். அடுத்தடுத்த வேல்யூவாக போய் இன்க்ரீஸ் பண்ணி அரேல ஆட் பண்ணிட்டே வரலாம். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீ அடுத்தடுத்த எலமெண்ட்டாக போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இதை விட்டுரு, 7 எடுத்துக்கோ. 7 எடுத்துட்டு 7க்கு அடுத்த எலமெண்ட் என்ன 8. 7க்கு அடுத்த எலமெண்ட் போய் நீ 8ன்னு ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், என்ன ப்ராப்ளம் வரும்? இது ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் அண்டு பண்ணால் எனக்கு 7 தான் வரணும். கரெக்டா? ரைட். அப்போ 7 and 8 என்ன வரும்? 7 வந்து 111, இங்கே 0 வரும். 8 வந்து 100. ரெண்டுத்தையும் அண்டு பண்ணால் எனக்கு 0 வந்துடும். ஓகே, இப்போ n is equal to 2, 2 எலமெண்ட் தான் இருக்கணும். எல்லாத்தையும் அண்டு பண்ணால் 7 வரணும். அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போ இந்த 7ஐயும் 8ஐயும் அண்டு பண்ண முடியாது. அப்போ நீ அடுத்த எலமெண்ட்டுக்கு போகலாம். அடுத்த எலமெண்ட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும்? இந்த 3 பிட்டும் செட் ஆகிருக்கணும். +1 பண்ணி நீ இந்த 3 பிட்டும் செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். 6 பண்ணணும் அந்த எக்ஸோட. அப்போ இது இப்போ ஆட் பண்ணுற 7 கூட 1 ஆட் பண்ணுற, உனக்கு என்ன வருது? 8 வருது. ஓகே, நீ 8 வரும்போது 7 and 8ன்னு போட முடியாது. ஏன்னா ரெண்டுத்தையும் அண்டு பண்ண 0 ஆகிடும். எனக்கு ரெண்டுத்தையும் அண்டு பண்ணாலும் என்ன வரணும்? 7 வரணும். அப்போ என்ன பண்ணணும்? நான் அடுத்த எலமெண்ட்டுக்கு போகும்போது 7ல் என்னென்ன பிட்ஸ் இருக்கோ அதுலேயே இதில் செட் பண்ணிடணும். ஸோ நான் அடுத்த எலமெண்ட் போய் எப்படி இது இருக்கிற பிட்ஸ் தான் எப்படி செட் பண்ணுவேன்? r = x, அவ்வளோதான். ஸோ நான் எத்தனை எலமெண்ட் வேணும்? எனக்கு ஏற்கனவே ஒரு எலமெண்ட் இருக்குது. ஓகேவா? மீதி எத்தனை எலமெண்ட் வேணும்? இப்போ 3னா மீதி 2 எலமெண்ட் தான் வேணும். அப்போ 0லேருந்து 2 வரைக்கும் போகிறேன். அப்போ 0 and 1, 2 எலமெண்ட்ஸ் தான் நான் ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ 0லேருந்து n-1 வரைக்கும் தான் லூப் ஓட்டுறேன். நான் அடுத்த எலமெண்ட் என்ன? அதுக்கு அடுத்த எலமெண்ட் இதோட அதிகமாக இருக்கணும் கண்டிப்பாக. அதனால் +1 பண்ணிக்கிறேன். +1 பண்ணிக்கிட்டு எக்ஸில் என்னென்ன பிட் செட் ஆகிருக்கோ இதுலேயும் செட் ஆகிருக்கணும். அப்போ தான் அண்டு பண்ணும்போது எக்ஸாவது வரும். அதனால் r = x போட்டுக்கிறேன், செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நம்பராக பண்ணிட்டே போகிறேன். கடைசியாக என்ன நம்பர் வருதோ ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ லாஸ்ட் மினிமம் பாசிபிள் எலமெண்ட் வந்துடுமா? ஓகே, இது என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி? ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே ஓகே இப்போ வந்து இதே சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் வந்து 4க்கு பதிலாக 7 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம 7லேருந்து ஆரம்பிப்போம். 7 என்ன? எல்லா பிட்ஸும் செட் ஆகிருக்கும். ரைட்? இப்போ அடுத்த நம்பர் என்ன ஆட் பண்ணலாம் அரேல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இதுலேருந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ 7 + 1 என்ன ஆகும்?
8. ஓகே 8 வந்துட்டா என்ன ஆகும் 100 ஆகும். ஓகே ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து 7ல் என்ன பிட்ஸ் செட் ஆயிருக்கோ அதெல்லாம் இதுலேயும் செட் ஆயிருக்கணும். அதனால் 1 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆர் எக்ஸ்ஆர் பண்ணிக்கிறோம். 7ஓட எக்ஸ்ஆர் பண்ணும்போது என்ன இதுவும் 1 1 செட் ஆகிடும். அப்போ இது என்ன நம்பர் இது 15. ஸோ அடுத்த நம்பர் 15 ஆட் ஆகிடுச்சு. ஓகே ரெண்டு நம்பர் ஆட் ஆகிடுச்சா. அடுத்த நம்பர் போகும்போது என்ன பண்ணோம், இதை 1 இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ண 15 + 1 16. 16 என்னாகும் 10000 கரெக்டாக. இது 7ஓட எக்ஸ்ஆர் பண்ண என்னாகும் 10111. ஓகே இதோட வேல்யூ என்ன 168421. 16 + 7 which is 23. 23 தான். ஸோ அவுட்புட் should be 23. ரைட். நீ அடுத்த நம்பரை போயிட்டு போகும்போது 7ஓட இப்போ பாரு நீ எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ண, இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் இதான 3 நம்பரு எக்ஸ்ஆர் பண்ணும்போது பாரு இந்த 3 பிட் எல்லாத்தையுமே செட் ஆயிருக்கா. இது 00 இது 2 போயிடுமா, அப்போ அழகாக 7 வந்துடுதா. ஸோ நீ அடுத்தடுத்த நம்பர் அரையில் போகிற நம்பர் என்ன இருக்கணும், இந்த 3 பிட்டு அந்த எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ அந்த பிட்ஸ் தான் செட் ஆயிருக்கும். எந்த நம்பர் போடுறியோ அந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் +1 பண்ணிட்டு 3 பிட்ஸை செட் பண்ணிட்டு. ஸோ திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே இப்போ லெட்ஸ் கோ ஃபார் த எஃபிஷியன்ட் வே. ஓகே ஸோ இந்த பெட்டர் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ x = 7 அப்போ நம்ம 7லேருந்து ஆரம்பிக்கணுமா. ஸோ 7 இருக்குது. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்து அரையில் எந்த நம்பர் போடணும், 7 அதிகமாக தான் போடணும். அப்போ இந்த நம்பரில் இதுக்கு அடுத்த நம்பர்னா எங்கே பிட்டு 0 இருக்குது அப்படின்னு போய் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அந்த பிட்டை வந்து நம்ம 1ன்னு மாற்றணும்னா அதுக்கு அது அதிக நம்பர் கிடைக்குமா. அந்த பிட்டை 1ன்னு மாற்றணுமா வேணாமான்றதை எப்படி டிசைட் பண்ணுறதுன்னா, இந்த n இருக்குல்ல, அப்போ n - 1 என்ன 2. 2ஓட பைனரி என்ன 0. இதான 2ஓட பைனரி. ஓகே ஸோ இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த பிட்டு இந்த n இருக்குல்ல 2 இருக்குல்ல, நான் இப்போ இதை ஃபஸ்ட்டு இதை லூப் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் 0 வர வரைக்கும். ஒன்ஸ் 0 வந்துருச்சா, 0 வந்த உடனே என்னோட இந்த பிட்டை பார்க்குறேன். இந்த பிட்டு 0 இருந்துச்சுன்னா இதை செட் பண்ண மாட்டேன். செட் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறேன். ஓகேவா. இப்போ எங்கே இருக்குது இந்த 1 இங்கே இருக்குது கரெக்டாக. இந்த பிட்டை செக் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை ரைட் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ரைட் ஷிஃப்ட் பண்ண என்ன ஆகும், இது இப்படி ஆகிடுமா. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறேன்னா இது அடுத்ததுக்கு போகிறேன். 0 செட் ஆயிருக்கா. இப்போ இதை செட் பண்ணலாமா வேணாமா எப்படி டிசைட் பண்ணால் இந்த 1 செக் பண்ணுவேன். இது 1 இருந்துச்சுன்னா இதை செட் பண்ணிவிடுவேன். இந்த பிட்டை போய் செட் பண்ணிவிடுவேன். செட் பண்ண என்ன ஆகிடும், இதுவாகிடுமா. ரைட். அதுக்கப்புறம் இதை ரைட் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ரைட் ஷிஃப்ட் பண்ணா 0 ஆகிடும். ஓகே ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஸோ 1ல் ஆரம்பித்து ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா போயிட்டு இந்த ஒரு 1 வச்சு இதை அப்படியே செக் பண்ணிட்டே போகிறேன். ஒரு 1 வச்சு அண்டு பண்ணி இந்த கடைசி பிட்டை செக் பண்ணிட்டே போகிறேன். எப்போ இந்த பிட்டு செட் ஆகுதோ அப்போ இங்கேயும் 0 வந்து இந்த பிட்டை செட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போகிறேன். இங்கே 0 இருக்குது. அப்போ இந்த பிட்டை செக் பண்ணுறேன். இதுவும் 0 இருக்கா, அப்போ இதை செட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போகும்போது அடுத்து இங்கே 0 வந்துருச்சா, அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ இதுலேயும் 1 இருக்குது, இதுலேயும் 0 இருக்குது. அப்போ இதை போய் செட் பண்ணிவிடுவேன். அப்புறம் அடுத்த பிட்டுக்கு போவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து இதை விட அதிகமாகிடுச்சு 1. அதனால் லூப் போட்டு வெளியே வந்துடுவேன். இப்போ இது என்ன நம்பரோ அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். இது என்ன 23 ரிட்டர்ன் பண்ணிட்டு போய்டும். ரைட். ஸோ தட் இஸ் த லாஜிக் ஹியர். இது என்னன்னா எக்ஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த எக்ஸில் என்னென்ன 0th பிட் இருக்குதோ அதை 1ஆ மாற்றணும் அடுத்த நம்பர் போகிறதுக்கு. அதை 1ஆ மாற்றுறது வேணாமான்றது எதை வச்சு டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எண்ணில் இருக்குல்ல பிட்டு அதை வச்சு டிசைட் பண்ணுறேன். ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா எல்லாமே இதான் எக்ஸ் கரெக்டாக. இந்த எக்ஸில் வந்து இந்த 1 வந்து இப்படி போயிட்டே இருக்கும். எந்த பிட்டு 0 செட் ஆகுது இது போயிட்டே, இந்த 1 வந்து இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி எண்ணிலையும் போகிறதுக்கு ஒரு 1 வந்து இப்படி போயிட்டே இருக்கும், லெஃப்ட் டைப் போயிட்டே இருக்கும். அது எக்ஸுக்கு 1 எண்ணுக்கு 1. இப்போ இந்த என் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது 1 லெஃப்ட் டைப் போயிட்டே இருக்குது இல்லை. இது போயிட்டே இருக்கும்போது
இது n மைனஸ் ஒன்னை விட அதிகமாகிடக்கூடாது, அது வரைக்கும் தான் லூப்பு. ரைட், இந்த 1 இப்படி போயிட்டே இருக்குது. இப்போ நான் என்ன செக் பண்ணணும்னா, இந்த 1 இப்படி போயிட்டே இருக்குதுல்ல, அப்போ இந்த 1 இங்கே வரும்போது அண்டு பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த பிட்டு செட் ஆகலன்னு அர்த்தம். எக்ஸில் இந்த பிட்டு செட் ஆகலன்னு அர்த்தம். அப்போ தான் நான் என்ன டிசைட் பண்ணணும், இதை செட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணணும். அதை எப்படி டிசைட் பண்ணுவேன்? அப்போ அந்த கரஸ்பாண்டிங் பிட்டு எண்ணில் அந்த பிட்டு 0வாக இருக்கக்கூடாது, செட் ஆகிருக்கணும். அப்போ தான் இந்த பிட்டை செட் பண்ணுவேன். எப்படி செட் பண்ணுவேன்? ஆர் ஈக்குவல் டு அந்த 1 இங்கே வந்து அந்த பிட்டை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த n பிட்டு நான் வந்துட்டு போகும். ரைட், ஸோ செட் பண்ண மட்டும் தான் நவுந்துட்டு போகும். மற்றபடி எவ்ரி டைம் இந்த எக்ஸ் இது நவுந்துட்டு போயிட்டே இருக்கும். 0 வந்தால் மட்டும் நான் என்ன செக் பண்ணுறேன், இந்த நவுந்துட்டு வந்துருக்குல பிட்டு, இதில் கரஸ்பாண்டிங் பிட்டு 1ஆக செக் பண்ணுறேன். 1ஆக இருந்தால் மட்டும்தான் அந்த பிட்டை செக் பண்ணுறேன், செட் பண்ணுறேன். ஃபைனலாக ரிஸ்க் வேல்யூ என்னவோ ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் எக்ஸில் வி ஆர் மல்டிப்ளைங் பை 2, ரைட் ஷிஃப்ட் பை 1, மல்டிப்ளை பை 2. இந்த n வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் லூப் ஓடுது. ஸோ எவ்ரி டைம் n இஸ் மல்டிப்ளை பை 2. ஸோ லாக் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி left shift by 1 is nothing but multiply by 2, right? So log and time complexity. So this is better than order of n.